இயேசு தன்னுடைய தாயாகிய மரியாளை பார்த்து ஸ்திரீயே என்று கானா ஊர் கல்யாணத்தில் அழைக்கிறார் என்பதை யோவான் 2வது அதிகாரத்தில் நீங்களும் நானும் வாசிக்கிறோம். இந்த ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு அநேகர் சொல்லுகிறது உண்டு, யாராவது பெற்ற தாயே ஸ்திரீயே, இங்கிலீஷில் விமன் என்று மரியாதை இல்லாமல் அழைப்பார்களா? பாசமா அம்மா, தாயே, மதர், மம்மி அப்படித்தானே அழைக்கணும். இயேசு ஏன் ஸ்திரீயே என்று அழைக்கிறார்? இது மாத்திரமல்ல, இயேசு இங்க மட்டும்தான் இப்படி செய்தாரா? இல்லை, இன்னொரு முக்கியமான இடத்திலும் ஆண்டவர் இதை செய்கிறார். கொல்கதா மலையில சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது தன்னை பெற்றெடுத்த தாய் சிலுவைக்கு முன்பதாய் நின்று மகனை பார்த்து அழுது கொண்டிருக்கிற நேரத்திலும் கூட அம்மாவை பார்த்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? யோவான் 19வது அதிகாரம் 26வது வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். அப்ப மரிக்கிற நேரத்தில் கூட அம்மாவை பார்த்து அம்மா இல்ல தாயே என்று சொல்லி அழைக்காம ஸ்திரீயே என்று அழைத்ததற்கான காரணம் என்ன? முதல்ல அற்புதம் செய்யும் பொழுது அம்மா இல்லைன்னா தாயே என்று அழைக்காமல் ஸ்திரீயே என்று அழைத்ததற்கான காரணம் என்ன என்கிற ஒரு முக்கியமான பைபிள் ஸ்டடியை தான் பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட ஒரு சில தீர்க்க தரிசனங்களை வைத்து இதற்கு பின்னணி என்ன, இயேசு இப்படி செய்ததற்கான காரணம் என்ன என்று சொல்லி இன்றைக்கு இந்த பைபிள் ஸ்டடியில் நாம் தியானிக்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. இன்ட்ரடக்ஷனை பார்த்தவங்களுக்கு இயேசு தன் தாயாகிய மரியாளை ஸ்திரீயே என்று அழைத்ததற்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் என்ன சம்பந்தம் என்கிற ஒரு கேள்வி எழும்பி இருக்கலாம். ஆனால் நிச்சயமாய் சம்பந்தம் இருக்கிறது. ஆதியாகமத்தில் ஆதாம் ஏவாள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தவுடன் ஆண்டவராகிய தேவன் ஆதாம் ஏவாள் சர்ப்பத்தை சபிக்கிறார். அந்த சாபத்தில் தான் இந்த பைபிள் ஸ்டடிக்கான ஒரு பதிலும் ஒரு ஆன்சரும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளும்படியாக ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். ஆண்டவர் சர்ப்பத்தை சபிக்கும் பொழுது சொல்லுகிறார், உனக்கும் ஸ்திரீயுக்கும் பகையை உண்டாக்குவேன், அவள் வித்துக்கும் உன் வித்துக்கும் ஒரு பகையை உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்துல நியாயமா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கணும்? ஏ சர்ப்பமே, ஏ பிசாசே, உனக்கும் ஏவாளுக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் இல்லைனா உன்னுடைய வித்துக்கும் ஏவாளின் வித்துக்கும் நான் பகையை உண்டாக்குவேன் என்று தானே சொல்லியிருக்கணும். ஆனால் ஆண்டவர் ஸ்திரீ என்கிற அந்த வார்த்தையை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுகிறார். இதை நாம் எப்படி ரொம்ப ஆணித்தரமாய் அழுத்தமாய் சொல்லுகிறோம் என்றால், ஆதாமை ஆண்டவர் சபிக்கும் பொழுது எப்படி வசனம் ஆரம்பிக்கிறது தெரியுமா? 17வது வசனம், பின்பு அவர் ஆதாமை நோக்கி என்று வசனம் ஆரம்பிக்கிறது. அப்ப ஆதாமுக்கு சாபம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி வசனத்தை எழுதி வைக்கிறார்? பின்பு அவர் ஆதாமை நோக்கி, அப்பா இந்த சாபம் எல்லாம் உனக்கு என்று சொல்லுகிறார். ஆனால் இப்போ ஏவாளை சபிக்கும் பொழுது வசனம் எப்படி இருந்திருக்கணும்? பின்பு அவர் ஏவாளை நோக்கி அப்படின்னு தானே வசனம் ஆரம்பிச்சிருக்கணும். ஆனால் 16வது வசனத்தில் ஆண்டவர் மிக தெளிவாய் எப்படி எழுதுகிறார்? அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும் பொழுது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன் என்று வசனம் ஆரம்பிக்கிறது. அப்ப ஆதாமுக்கு சாபம் கொடுக்கும் பொழுது ஆதாமை நோக்கி என்று இருக்கிறது. ஆனால் ஏவாளுக்கு சாபம் கொடுக்கும் போது ஏவாளே, ஏவாளை நோக்கி என்று சொல்லி வார்த்தை இல்லை, ஸ்திரீயை நோக்கி என்று சொல்லிதான் வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த சாபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் ஏவாள் என்கிற வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை. ஆண்டவர் மீண்டும் மீண்டுமாக ஏவாள் என்கிற வார்த்தை அல்ல, ஸ்திரீ என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்பதை இந்த பகுதியில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா புரியும். சர்ப்பத்துக்கிட்ட சொல்லும் போது பார்த்தீங்கன்னா உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும். சாபம் கொடுக்கும் போதும் பாருங்க ஏவாள் என்று அல்ல, ஸ்திரீயை நோக்கி, அப்புறம் தான் சாபம் வருகிறது. அப்ப ஆண்டவர் இந்த இடத்துல ஏன் ஏவாள் என்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் ஸ்திரீ 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 என்று சொல்லி 3 தடவை 4 தடவை இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்றால், அநேக ஆண்டுகள் கழித்து ஒரு பெண்ணை பார்த்து இதே ஸ்திரீ என்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துவேன், ஏன்னா அப்பொழுதுதான் இந்த ஆதியாகமத்தில் சர்ப்பத்திற்கும் சாத்தானுக்கும் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும்படியாக அந்த மரியாளை ஸ்திரீ என்று அழைக்கும் பொழுது அந்த ஸ்திரீயின் வித்தாகிய இயேசு, நான் ஒரு நாள் இந்த பூமியில் வந்து பிசாசின் தலையை நான் நசுக்குவேன் என்கிற அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றி காட்டுவேன் என்பதற்கு அடையாளமாகத்தான் இந்த ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலும் ஸ்திரீ என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அங்க பார்த்தீங்க புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா கானா ஊர் கல்யாணத்திலும் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுதும் ஸ்திரீ என்கிற வார்த்தையை மரியாளை பார்த்து பயன்படுத்துகிறார்.
இப்ப ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் ஆண்டவர் இன்னொரு வார்த்தையும் சொல்லுகிறார், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நியாயமா இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களும் ஒரு பெண்ணுடைய வித்து மாத்திரம் அல்ல. நம்ம எல்லாரும் எப்படி பிறந்தோம்? ஒரு ஆணும் ஒரு பெண்ணும், நம்முடைய அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்ததுனால தான் நீங்களும் நானும் பிறந்தோம். இந்த 2 பேருடைய வித்தும் சேர்ந்ததுனால தான் நீங்களும் நானும் பிறந்தோம். ஆனால் இந்த தீர்க்க தரிசனத்தில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லுகிறார், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். அவள் வித்து அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் பிறப்பாரு, அவளுடைய வித்தாக மாத்திரம் பிறப்பார். அவளுடைய வித்தாய் பிறப்பதற்கு அவன் என்கிற அந்த ஆணுடைய துணை இல்லாமல் ஒருத்தர் பிறப்பார். அவர்தான் உன்னுடைய தலையை நசுக்குவார் என்கிற இந்த தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டிருக்கிறது. நான் எங்க அம்மா கிட்ட இருந்து மட்டும்தாங்க பிறந்தேன், அப்பாவுடைய ஹெல்ப்பே இல்லாம பிறந்தேன் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. அவளுடைய வித்து என்று சொல்லக்கூடிய அந்த டைட்டில், அந்த ஒரு இடத்தை, அந்த ஒரு பெயரை எடுத்த ஒரே ஒரு நபர் யார் என்றால் இந்த தீர்க்க தரிசனத்தில் எழுதப்பட்டபடி இந்த சர்ப்பத்தின் தலையை நசுக்குகிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ஒருவர் மாத்திரமே. இயேசு ஒருவர் மாத்திரம்தான் நான் ஸ்திரீயின் வித்தாய் பிறந்திருக்கிறேன் என்று தைரியமாய் சொல்ல முடியும். இப்ப ஏவாள் மரியாள் 2 பேரையும் நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அநேக ஒற்றுமைகள் இருக்கிறது. ஏவாளும் கன்னியாய் இருந்தால், அதாவது பிள்ளை பெறாமல் இருந்தால், மரியாளும் பிள்ளை பெறாதவர்களாய் இருந்தார்கள். ஏவாளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தேவதூதன் வந்து பேசுகிறான், விழுந்து போன தேவதூதன். மரியாள் கிட்டையும் ஒரு தேவதூதன் வந்து பேசுகிறான். இந்த தேவதூதனுக்கு ஏவாள் கீழ்ப்படிந்ததுனால ஒரு கனியை புசித்து மரணத்தை கொண்டு வந்தார்கள். மரியாள் இந்த தேவதூதனுக்கு கீழ்ப்படிந்ததுனால அவர்களுக்குள்ள ஒரு கனி உண்டானது. அதுதான் முதல் கனியானவர், இல்லைனா முதல் பலனான நம்முடைய இயேசு கிறிஸ்து. அவரை பெற்றெடுத்ததுனால இங்கே ஜீவன் உண்டானது என்று சொல்லி பார்க்கிறோம். இதைத்தான் நம்ம லூக்கா 1வது அதிகாரம் 42வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்போ மரியாளை பார்த்து வாழ்த்துகிற ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? உன் கற்பத்தின் கனி. இந்த கனி எந்த கனி? இயேசு என்கிற அந்த ஃப்ரூட், ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் என்று சொல்லி வசனம் நமக்கு 1 கொரிந்தியர்ல நம்ம வாசிக்கிறோம். தமிழ்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறது, ஆனாலும் வாசிக்கலாம். 15வது அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவோ மரித்தோர்களில் இருந்து நித்திரை அடைந்தவர்களில் முதல் பலனானவர். தமிழ்ல முதல் பலனானவர் என்று சொல்லி இருக்கிறது. இதே இங்கிலீஷ்ல வாசிச்சோம் அப்படின்னா, but Christ has indeed been raised from the dead, the first fruits of those who have fallen asleep. இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா first fruit, அதாவது முதல் கனி. முதலாக ஏவாள் ஒரு கனியை புசித்தார்கள், அதன் மூலமாய் மரணம் இந்த பூமிக்குள்ள வந்தது. ஆனால் அதே ஏவாளுக்கு அடையாளமாய் ஸ்திரீயாய் இருக்கிற, ஸ்திரீ என்று தன்னுடைய மகனால், அதாவது இயேசு ஸ்திரீ என்று அழைத்த இந்த மரியாள் இன்னொரு ஒரு பழத்தை, அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் அப்படின்னா முதல் கனி, இன்னொரு கனியை பெற்றெடுக்கிறார்கள். இந்த கனியை சாப்பிடுகிறவர்கள், இந்த கனியை விசுவாசிக்கிறவர்களுக்கு மரணம் அல்ல, நித்திய ஜீவன் இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். ஆதியாகமத்தில் ஏவாளின் அந்த கனி ஒரு மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது. இந்த ஸ்திரீ என்று அழைக்கப்படுகிற இந்த மரியாளின் முதல் கனியாகிய இந்த இயேசு கிறிஸ்து, அவர் முதல் கனியாக, இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டா இருக்கிறாரே, இவரும் மரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த மரத்தில் தொங்கப்பட்ட கனியை சாப்பிட்டவர்களுக்கு சாபமும் பிரச்சனைகளும் வியாதிகளும் போராட்டங்களும் அவமானங்களும் வந்தது. இந்த மரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிற இந்த முதல் கனியாகிய இயேசுவை சாப்பிடுகிற, இல்லைனா இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு மரணம் அல்ல, ஜீவனும் ஆசீர்வாதமும் மேன்மைகளும் வாக்குத்தத்தங்களும் எல்லாவற்றுக்கும் மேலாக நித்திய ஜீவன் இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். அப்போ இந்த பைபிள் ஸ்டடியில் நீங்களும் நானும் புரிந்து கொள்ளுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஏவாள் என்று சொல்லி ஆண்டவர் ஆதியாகமத்தில் எழுதாமல் இருந்ததற்கு காரணம் என்ன? அநேக ஆண்டுகளுக்கு பிறகு இன்னொரு ஏவாளுக்கு அடையாளமாக மரியாள் இந்த ஆதியாகமத்தில் இந்த கனிக்கு பதிலாக இன்னொரு முதல் கனியாகிய இயேசுவை பெற்றெடுப்பாள். அந்த கனி எல்லாருக்கும் ஜீவனை தரும் என்கிறதற்கு அடையாளமாகத்தான் ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய தாயை பார்த்து அம்மா, தாயே என்று அழைக்காம
ஸ்திரீயே என்று அழைக்கிறார். மரண தருவாயில கூட ஸ்திரீயே என்று அழைத்ததற்கு காரணம் என்ன? அந்த ஸ்திரீயின் நிமித்தம் இந்த பூமிக்குள்ள பாவம், சாபம், மரணம் வந்தது. ஆனால் இந்த ஸ்திரீ யாரு? மரியாளை பார்த்து சொல்லுகிறார், இந்த ஸ்திரீயாகிய மரியாள் பெற்றெடுத்த இந்த கனியின் நிமித்தம் இந்த பூமிக்குள்ள ஜீவனும் நன்மையும் ஆசீர்வாதமும் விடுதலையும் உண்டாக போகிறது என்பதை அடையாளப்படுத்தும்படியாக தான் ஆண்டவர் தன் தாயை ஸ்திரீயே என்று அழைத்தார் ஒழிய, இதுல மரியாளுக்கு எந்த விதமான டிஸ்ரெஸ்பெக்டோ மரியாதை இல்லாத பிரகாரமாக இயேசு அழைத்து விட்டாரோ என்கிற கன்ஃபியூஷன் இனிமேல் உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டாம். ஸோ இயேசு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் அதற்கு பின்பதாய் அநேக அர்த்தங்களும் அதற்கு பின்பதாக அநேக தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலும் இருக்கிறது என்பதை இந்த சம்பவங்களின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ளலாம். ஸோ வேதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்கிற ஒவ்வொரு காரியமும், அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்பதாகவும் ஒரு முக்கியமான பின்னணி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். நிச்சயமாய் நாம் ஆராதிக்கிற தேவன் அற்புதமானவர், அதிசயமானவர். அவரை போல வேற ஒரு தேவன் இல்லை. நிச்சயமாக இந்த பைபிள் ஸ்டடி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு பைபிள் ஸ்டடியில் இணையலாம். God bless you. Praise the Lord.